Dear friends, welcome again to our channel A.K. Raman's Emotional Education Academy. இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு ஓல்டு ஏஜ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு கோச் அதை அண்மையில் ஒரு மீட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல கிடைச்சிதுங்க. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ஏஜ் பார்த்தோன்னா அட் ப்ரெசண்ட் 84 இயர்ஸ் டச் ஆகுது. பட் அவர் எவ்ரி இயர் ஏன்னா அந்த கிளிமஞ்சாரோ அந்த மவுண்டைன் எவ்ரி இயர் இப்போவுமே ஈவன் லாஸ்ட் இயர் கூட அந்த மார்ச் இதில் கூட அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. எவ்ரி இயர் அப்புறம் இது தவிர எல்லாமே அந்த கிளைம் ஒரு ட்ரெக்கிங் ஒரு டீம்லேயும் அவர் இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் இருக்கிறாரு. அதுலேயும் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போது இந்த 84 இயர்ஸ்லேயும் எப்படி அவர் போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட அந்த சீக்ரெட் ஆஃப் ஒரு ஹெல்த் அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே நாங்கள் ஒரு டீம் எல்லாமே இருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பதில் என்னென்னா, இவர் ஹெல்த்தை பற்றி இவர் பேச போகிறாரு, எப்படி பிகாஸ் ஆஃப் த ஃபுட்டு பற்றி பேச போகிறாரு, இல்லை அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேச போகிறாரு, இல்லை ஏதோ ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் அவரோட ஆன்சர் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன சொல்லியிருப்பாரு நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். ஏன்னா டோட்டலாக அவர் ஹெல்த் கான்சியஸுக்கே வரல, ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கே வரல. அவர் சொன்ன ஒரே வேர்ட் இந்த ஏஜ்லேயும் நான் இவ்வளோ ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக ஈவன் இவனை ட்ரெக்கிங் குரூப்பில் இன்னும் கூட நான் போகிறதுக்கு ஒரே ரீசன் எப்படின்னா, எவ்ரிடே ஐ ஆம் லேர்னிங் எ நியூ திங் அப்படிங்கிறார். இப்போ எல்லாருக்குமே ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புதுசாக லேர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த அளவு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வருமா அப்படின்னா, நிச்சயமாக அதில் ஏகப்பட்ட ஒரு பிஹைண்ட் சீக்ரெட் நிறைய இருக்குது. இதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி, இது என்ன இருக்குது அந்த லேர்னிங்கில் என்ன இருக்குது, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு இம்பேக்ட் அது என்ன க்ரியேட் பண்ண சொல்லி நம்ம ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் பண்ணும்போது ஏகப்பட்ட நியூஸ் இது வரைக்கும் தெரியாத நியூஸ் வருது. அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். இப்போது லேர்னிங்னா எப்பாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டு அப்படி வெளியே போகிறது கிடையாது. ஒரு எவ்ரிடே லேர்னிங், ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒரு லேர்னிங்கில் நம்ம இருக்கும்போது எப்படி அது நம்முடைய லைஃபையே ஒரு டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுதுங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பை த பை, ஐம் ஆனந்தகுமார், ஆத்தர், டீச்சர், டாஸ் எமோஷனல் மாஸ்டர் கோச். நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக வருதுன்னா ஜஸ்ட் யூ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வி கேன் கோ ஃபர்தர் வீடியோ. இங்கே இவர் சொன்ன அதோட டிப்ஸ் பார்க்கும்போது எவ்ரிடே ஐ எம் லேர்னிங் எ நியூ திங்ஸ் சார் அப்படிங்கிறார். அப்போது இந்த லேர்னிங்கில் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எவ்ரிடே லேர்னிங் இதை நம்மளை எங்கே கொண்டு போது பாருங்கள். இட் இம்ப்ரூவ்ஸ் கோக்னேட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டியை நமக்கு மிக அருமையாக கொடுக்குது. அந்த அறிவு சார்ந்த அந்த ஒரு செயல்பாடுகள், அந்த கோக்னேட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்பவே நமக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு எல்லா விதமான ஒரு சேஞ்சஸ் அங்கே ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆனாலோ, இல்லை நம்மளால ஒரு செல்ஃப் மேட் ஆனாலோ, இல்லை மற்றவங்களால ஒரு ப்ராப்ளம் நமக்கு ஒரு கிரியேட் ஆகும் போதோ, அது எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இந்த லேர்னிங் நம்மளை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி வந்துடலாம். அப்புறம் இது மட்டும் என்னென்னா என்ஹான்ஸ் மெமரி அந்த ரிட்டென்ஷன், இது நமக்கு முக்கியமான நம்ம காரணம் இருக்குது. ஏன்னா ஏஜ் கோஸ் ஆன் இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ்லேருந்து எல்லாமே அந்த மெமரி லாஸுக்கு கூட மெயின் நம்ம போயிடும் இல்லையா. இப்போது மெமரியும் நம்மளுடைய அந்த ரிட்டென்ஷன் வர்றதுக்கு அது நம்ம அப்படியே ஹோல்டு பண்ண மெயின் காரணம் எவ்ரிடே லேர்னிங் நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் க்ரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனும் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ யார் எவ்ரிடே லேர்னிங் பண்ணுவாங்களோ அவங்க க்ரியேட்டிவ் இன்னோவேஷன் இருக்கும். அப்புறம் அது மட்டும் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க ரொம்பவே ஹை லெவலில் இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஃபிஷியன்சி, அவருடைய அந்த தனி சார்ந்த திறன், அந்த எஃபிஷியன்சி கூட அங்கே நிறைய இருக்குது. ஏன்னா எஃபிஷியன்சிக்கும் கெப்பாசிட்டிக்கும் நம்ம கேப்பபிளுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை அவங்களோட ப்ரொஃபஷனல்ஸில், அப்புறம் அவங்களோட இந்த பர்சனல் க்ரோத்தில் அவங்க பார்த்தா ரொம்ப ஒரு ஹைலைட்டாக, ரொம்ப அது மற்றவங்களுக்கு ஒரு கைட் பண்ணுற மாதிரி அவங்க அந்த எவ்ரிடே லேர்னர்ஸ் கிட்ட இருக்கும். அப்புறம் என்ன அதுக்கு மேலே அவங்களோட அடாப்டபிலிட்டி ரொம்பவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே ரொம்ப அடாப்டபிலிட்டி நிறைய இருக்கும். ரேப்பிட் சேஞ்சஸ் அவங்ககிட்ட நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் எவ்ரிடே லேர்னர்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஈஸியான நம்ம ஒரு யூஸ்ஃபுல் பார்க்கலாம். இப்போது
சரி, இந்த லேர்னிங்கில் வந்து இதனோட பிஹைண்ட் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது? வாட் ஆர் த சயின்டிஃபிக்கலி இம்பேக்ட் ஆன் லேர்னிங்? அப்புறம் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஆன் லேர்னிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது சயின்டிஃபிக்கலி நம்ம லேர்னிங்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது நம்ம நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இருக்கிற இந்த நியூரான்ஸ் இது வந்து நம்ம டெய்லி எந்த வேலையை ரொட்டீனாக பண்ணுறோனோ அந்த வேலைக்கு தான் அந்த பர்டிகுலர் நியூரான்ஸ் வந்து அடாப்டபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம லேர்னிங் இருக்கும்போது ஒரு 360 டிகிரியில் வந்து இருக்கும்போது அந்த நியூரான்ஸ் வந்து என்ன ஆகுனா அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நியூரான்ஸ் கொடுக்குது. இது மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை வந்து நம்ம கேதர் பண்ணலாம். இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய நியூ நாலேஜ் ஸ்கில்ஸ் வந்து அங்கே டெவலப் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்குதுன்னா இந்த சினேப்டிக் ப்ரூனிங் அப்படிங்கிறாங்க. அதாவது இது என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரூனிங் பண்ணுது. அதாவது எதெல்லாம் நம்ம தாட்ஸ் எதெல்லாம் ஒரு விஷயம் வந்து நமக்கு அன்னெசரியாக நம்மளுடைய பிரெயினில் வந்து நம்மளுடைய நம்ம நியூரான்ஸில் இருக்குதோ இது எல்லாமே எலிமினேட் பண்ணிடுறது. எப்படி நம்மகிட்ட இருக்கிற இப்போ நம்மளுடைய அந்த தேவையில்லாத ஒரு டிடாக்சிஃபிகேஷன் சொல்லலாம், ஒரு டீக்ளட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீக்ளட்டர் ஒரு ஒரு அந்த அந்த டிடாக்சிஃபை பண்ணுறதுக்கு இந்த ப்ரூனிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக நம்ம வந்து இங்கே ரிசர்ச் பண்ணி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா மைலினேஷனுங்கிறது தேர்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு செக்மெண்ட் நம்ம இங்கே பார்க்கலாம். அது மைலினேஷனுங்கிறது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம விடாமல் ஒரு அடாப்டிவ் ஒரு லேர்ன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த போல் நம்மளுடைய நியூரான்ஸே ஒரு பேத் வே வந்து நம்ம பிரெயினில் வந்து கிரியேட் பண்ணுது. இது என்ன ஆகுதுன்னா அதில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. எனக்கு ஒரு ரீசெண்டாக சொன்னேன்னா இப்போ ப்ரூஸ்லி கூட ஒரு டைம் சொல்லுவார். அதாவது ஒரு 10,000 ஸ்கில்ஸ் இருக்கிறவங்ககிட்ட நான் வந்து மோதுறதுக்கும் அந்த ஒரே ஸ்கில் ஒரே ஒரு பயிற்சி வந்து 10,000 தடவை செய்கிறவர்கிட்ட பார்த்தோன்னா எனக்கு பயமாக இருக்குதுங்கிறார். இப்போது நிறைய ஸ்கில்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு இங்கொன்று அங்கொன்று இதில் ஆற்றுல ஒர்க்கால் சேத்துல ஒர்க்கால் அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரே ஸ்கில்ல வந்து ஒரு 10,000 டைம்ஸ் இவன் வந்து ஒரே ஸ்கில்ல ஒரே அந்த பஞ்ச் அவர் கொடுக்குற அந்த அவர் வந்து ப்ரூஸ்லி வந்து அவரோட இந்த ப்ரொஃபஷனில் சொல்கிறாரு, யார் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவகிட்ட போகிறதுக்கு நான் பயமாக இருக்குங்கிறார். இப்போது எந்த ஒரு ஸ்கில் அடாப்டபிள் இருக்குல்ல அதை வந்து நம்ம விடாமல் செய்யும் போது நம்ம பிரெயினில் வந்து மைலினேஷனுங்கிற ஒரு இது வரும். இது என்ன ஆகுதுன்னா நம்மளை வந்து ஈஸியாக நம்மளை வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டை வெளியில் காட்டும். அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கைடன்ஸாக ஒரு 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 கிளிட்டரிங் மாதிரி வெளியில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அப்படி எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் இப்போது அதுக்கு தான் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். ஒவ்வொன்றிலையும் நாம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகட்டும், இல்லை வந்து நிறைய ஒரு விஷயத்தை வந்து ஏர்னிங் பண்ணலாம், ஒரு ஒரு அந்த லேர்னிங் பண்ணலாம். எல்லாமே அந்த டோப்பமின் செக்ரீஷனுக்கு தான் நம்ம இவ்வளோ போட்டு பண்ணலையா. அந்த டோப்பமின் ரிலீஸ் வந்து எவ்வொருடே ஒரு லேர்னிங் இருப்பது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பான்டானியஸாக அங்கே இருக்கும். இது வந்து இது என்ன பண்ணும் மோட்டிவேட்ஸ் பண்ணும். இந்த டோப்பமின் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி இது ஒரு ரிவார்ட் சிஸ்டமாக நம்மளை ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக இன்னும் கூட நம்ம ஒரு மோர் எந்தூசியஸ்டாக நம்மளால ஒர்க் பண்ண முடியுது. அப்புறம் இதில் நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது லாங் டேர்ம் பொட்டன்ஷியேஷன் அப்படி எல்டிபிங் அப்படிங்குவாங்க. அதாவது இது என்ன நம்மளுடைய மெமரிஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து கன்சாலிடேட் பண்ணுது. நம்மகிட்ட அத்தனை மெமரிஸையும் இது வந்து கன்சாலிடேட் பண்ணி லாங் டேர்மில் வந்து ஒரு பொட்டன்ஷியலாக நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த எவ்ரிடே லேர்னிங் வந்து சயின்டிஃபிக்கலாக நமக்கு இங்கே வந்து நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சைக்காலஜிக்கலாக இந்த லேர்னிங் வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சைக்காலஜிக்கலாக நம்ம இமீடியட்டாக பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மேஸ்லோஸ் ஹைரார்கி தியரம் கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நம்மளுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அதாவது செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பிரைமரி மோட்டிவ் சொல்லுவார், செகண்டரி இன்ஸ்டிங் சொல்லுவார், செகண்டரி மோட்டிவ் சொல்லுவார். இப்போது இந்த பிரைமரி மோட்டிவில் வந்து நம்மளுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி தியரியில் வந்து சொல்லியிருப்பார். இப்போ இவர் வந்து இந்த லேர்னிங் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அந்த செல்ஃப் ஹைரார்கி இல்லையா, இதை வந்து அவர் வந்து ரொம்பவே நம்மளது ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாரு. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் நீங்கள் பார்க்கும்போது ஒரு செல்ஃப் டெட்டர்மினேஷன். இப்போ நம்ம என்ன செய்கிறதாலும் ஒரு டெட்டர்மினேஷன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் அங்கே ஒரு டிவோட்டடாக நான் பண்ணாலும் ஏன்னா அதில் வந்து நமக்கு என்ன ஆகிடும்னா ஒரு டெடிகேட்டாக ஒர்க் பண்ணக்கூட ஒரு டெட்டர்மினேஷனை தான் அதை வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ இந்த ஒரு தியோரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து ஒரு அட்டானமியாக நம்மளை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறது அது செல்ஃப் டெட்டர்மினேஷன். அது இல்லாமல் ஒரு காம்பிடென்ஸ் ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக நம்மளை வந்து வெளியில் காட்டுது. அதே போல் இந்த ரிலேட்டட்னஸ் எப்படி வந்து நம்மளுடைய அந்த லேர்னிங்க்கும் இந்த செல்ஃப் டெட்டர்மினேஷனுக்கும் என்ன ரிலேட்டடுங்கிறத இதை வந்து கன்சியூம் பண்ணி வெளி உலகத்தை வந்து நம்மளை வந்து ஒரு கேப்பபிலிட்டியாக பர்சனாக வெளியில் வந்து நம்ம காட்டுது. அப்புறம் அடுத்து பார்த்து ஃப்ளோ ஸ்டேட். இதை வந்து நார்மலாக நாம் பார்க்குறது இது வந்து ஒரு ஆப்டிமமாக ஒரு என்கேஜ்மெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்களை நம்பி அந்த டெய்லி லேர்னர்ஸ் கிட்ட கொடுத்தேன்னா ஒரு ஆப்டிமம் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக அவங்க வந்து காட்டுவாங்க.
அதே போல் அவங்க என்கேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு என்ஜாய்மெண்ட்லேயும் அவங்க இருக்கிறாங்க. இது என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப ஹை மோட்டிவேட்டாக எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய செய்கிற ஒர்க்கை வந்து வெரி பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு அங்கே கொடுக்குது. அப்புறம் ஃபைனலாக இந்த 4th பாயிண்ட் பார்க்கும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது நமக்கு தேவையான 2 மைண்ட் செட் சொல்லுவோம் இல்லையா? ஒன்று வந்து என்ன, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். இவங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து மேலே ஒரு எலிவேட் ஆகாமல் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலையே போதும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் போகாமல் நிறைய பேர் ஏறக்குறைய 80% பீப்புள்ஸ் வந்து நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வந்து நம்ம விரும்புறதில்லை. ஆல்ரெடி நமக்கு இருக்குதுன்னா சரி இவ்வளோ இருக்குது நமக்கு, இன்னும் எதுக்கு நம்ம ஃபர்தராக போகணும், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஏன் வெளியில் போகணுங்கிற அந்த அந்த மைண்ட் செட்டில், அதுதான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து வெளியில் வருதுன்னா வி நீட் க்ரோத் மைண்ட் செட். ஸோ இந்த க்ரோத் மைண்ட் செட் வந்து எங்கிட்ட எவ்ரிடே லேர்னர்ஸ்க்கு இது வந்து ஈஸியாகவே வரும். அந்த க்ரோத் மைண்ட் செட்டில் வந்து அவங்க இருப்பாங்க. இது வந்து அவங்களை ரொம்பவே வருவாங்க. இது என்ன செய்யணும், அவங்களே அவங்கள வந்து ஒரு பிலீவ் பண்ண வைக்குது. அவங்களோட திறமையை வந்து நம்ப சொல்லுது. அவங்க திறமையை வந்து இன்னும் கூட டெவலப் பண்ண வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. இது நிறைய எக்ஸ்பர்ட் வந்து இந்த க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் நிறைய வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ரோத் மைண்ட் செட்டை நம்ம எவ்ரிடே லேர்னிங்கில் வந்து இது கொடுக்க போகுது. அப்புறம் பார்த்தோன்னா சோஷியல் லேர்னிங் தியரி, இது இம்பார்ட்டன்ட் நம்ம சைக்காலஜின்னு சொல்கிறது. அதாவது இது வந்து என்னென்னா மற்றவங்களை பார்த்து மற்ற மிஸ்டேக்ஸ், அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்து நம்ம லேர்ன் பண்ணுறது. அது இல்லாமல் மற்றவங்களோட குட் பிஹேவியர் வந்து நம்ம இமிட்டேட் பண்ணி அங்கிருந்து வந்து நம்ம இப்போ அதாவது என்னென்னா இன்னும் ஷார்ட்டாக சொன்னால் சோஷியலைசேஷன் இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அந்த லேர்னிங்கை வந்து நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டோ இல்லை ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஒரு சொசைட்டி டெவலப்மெண்ட் எப்படி நாம் இன்புட் பண்ணிட்டு அது நல்ல ரிசல்ட் எடுக்கிறேங்கிறத இந்த சோஷியல் லேர்னிங் தியரியில் வந்து நம்ம பார்க்கலாம். இது யாருக்கு வருதுன்னா டெய்லி லேர்னர்ஸ் எடுத்த வழியா இது வந்து சாதாரணமாக எல்லாமே பார்க்குறாங்க, யாருமே அதுலேருந்து நம்ம லெசன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த ஒரு டெய்லி லேர்னர்ஸுக்கு இந்த சைக்காலஜிக்கலாக நிறைய இம்பேக்டை வந்து இது வந்து நம்ம பார்க்க போகிறது. இந்த லேர்னர்ஸ் இருக்கா இல்லையா, இந்த எக்ஸ்பர்ட் லேர்னர்ஸ் இவங்களோட கேரக்டரிஸ்டிக் பாருங்கள். ஏன்னா இதை பார்த்தோன்னா அதுவும் நம்மக்கிட்ட இருக்குதா இல்லை நம்ம அதை வந்து டெவலப் பண்ணுங்கிறது நமக்கு இங்கே ஒரு செல்ஃப் கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது இவங்க ஏதோ ஒரு க்யூரியாசிட்டியில் இருப்பாங்க, நல்ல ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்டென்சிவ் மோட்டிவேஷன் உள்ளே வந்து ஏதோ ஒரு உந்துதல், ஏதோ இது செய்யலாமா அது போகலாமா, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருந்தேன்னா நீங்களும் டெய்லி லேர்னர்ஸ் இருப்பீங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கோட இந்த லேர்னிங் அப்ரோச்சஸ் இருக்குது இல்லையா, இது வந்து எப்போவுமே அவங்களோட எவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டி, அவங்களோட ஸ்பீச், அவங்களோட ரைட்டிங் என்ன ஆனாலும் ஒரு கோல் செட்டிங்லேயே அவங்க போயிட்டுருப்பாங்க. அவங்க எழுத ஈவன் ஒரு சிங்கிள் லெட்டர் ஆகட்டும் இல்லை ஒரு சிங்கிள் ஒரு மினிட் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமும் ஈவன் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு மணியான கூட எந்த விதமான ஒரு 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 என்னென்னா ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல், எந்த விதமான ஒரு அன்ப்ரொடக்டிவ், இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா அன்ப்ரொடக்டிவ் இல்லாமல் ஒரு ப்ரொடக்டிவ் பர்பஸ்லேயே போகிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி, லேர்னிங் அப்ரோச்சோட இது போயிட்டுருக்கும். அப்புறம் பார்த்தா இந்த ரெசிலியன்ஸ் அந்த பெர்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். என்னதான் அவங்களுக்கு நீங்கள் சோதனை கொடுத்தாலும் என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் அவங்க அதை வந்து தயங்க மாட்டாங்க, அங்கிருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணுவாங்க. இந்த ரெசிலியன்ஸுங்கிற ஸ்கில் வந்து ஈஸியாக அங்கிருந்து மேலே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கு வரும்னா இந்த எக்ஸ்பர்ட் லேர்னர்ஸ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா எபிலிட்டி டு கனெக்ட் நியூ இன்ஃபார்மேஷன் டு எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அப்படிங்கிற, அதாவது இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்கிறாங்களோ அவங்க நாலேஜ், அவங்க அந்த லேர்னிங்கால் வர நாலேஜ் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களா கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை இன்னும் கூட சொல்ல பார்த்தா இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சக்ஸஸ் பீப்புள்ஸ் வந்து இட் டசன்ட் ஃபைண்ட் எனி ரீசன் டு கெட் சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த சக்ஸஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸாக இருப்பாங்க. அப்புறம் அதே நேரத்தில் ஒரு அடாப்டபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். அப்புறம் ஓப்பன்னஸ் இருக்கும். தெரியலன்னு சொல்லி இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அந்த ஸ்பாட்லேயே நியூவாக லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இதுக்கு அடாப்டபிலிட்டி இருக்கும், ஓப்பன்னஸ் இருக்கும் இவங்களோட அந்த டெய்லி லேர்னர்ஸ் கிட்ட. அதே நேரத்தில் அந்த ஃபீட்பேக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து விரும்பி நான் கொடுத்துருக்குறேன், இதோட ஃபீட்பேக் எப்படி நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இதை வந்து இன்னும் என்னென்ன டிமெரிட்ஸ் அங்கே இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அங்கே இருக்குது சொல்லி இதை வந்து அவங்க ஃபீட்பேக் எடுப்பாங்க. அப்புறம் அந்த லேர்னிங்கில் ஒரு ஃபெயிலியரில் இருந்து இவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்துகிட்டு நிச்சயமாக அதை வந்து ஒரு ஹை அந்த க்ரோத் மைண்ட் செட்டில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக இவங்களோட எக்ஸ்பர்ட் லேர்னர்ஸ் கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அவங்களுக்கு இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் நான் பார்க்குறது இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் லேர்னர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க யார் எந்தெந்த டைப் பார்க்க இது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போது பாலி மேத்ஸ் அப்படிங்குவாங்க. இந்த பாலி மேத்ஸுங்கிற இந்த பீப்புள்ஸ், இந்த எக்ஸ்பர்ட் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்த ப்ராட் நாலேஜ் இருக்கும், அக்ராஸ் மல்டிபிள் டொமைன்ஸில் இருப்பாங்க.
ஒவ்வொரு டொமைன்ஸ்லயும் ஒரு மல்டிபிள் டொமைன்ஸ்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இது வந்து பாலி மேத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பர்ட் வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு பர்டிகுலர்ல ஒரு டொமைன்ல வந்து ரொம்ப டெப்த் நாலேஜா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ரொம்ப ஒரு ஹை ஸ்கில்டா அவங்க இருப்பாங்க. இது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க.